தேவையான அளவு ஆயில், மஷ்ரூம் 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மஷ்ரூம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் அதே பேனில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் பிரியாணி, சப்பாத்தி, பூரி அதுக்கு ஒரு கிரேவியாக தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மின்ட் லீவ்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.